ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இவே பில் சிஸ்டமோட மெயின் வெப்சைட்டில் இருக்கா. இது நான் லாகின் பண்ணுறேன். லாகின் கொடுத்தாச்சு. இதான் மெயின் ஸ்க்ரீன். இந்த மெயின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இவே பில் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, இந்த பார்ட்டு பியை அப்டேட் பண்ணுறது எப்படி, வெஹிக்கிள் நம்பர் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி, எக்ஸ்டெண்ட் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா அதை வேலிடிட்டி திரும்ப ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எப்படி, போட்ட இவேபியில் கேன்சல் பண்ணுறது எப்படி, போட்ட இவேபியில் மல்டி டைம் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் இருக்கும், இவேபியில் இருக்கும். இந்த கன்சாலிடேட்டட் இவேபில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய இவேபியில் ஒரே டயத்தில் எக்ஸலில் அப்லோட் பண்ணி ஜென்ரேட் பண்ணக்கூடியதான் கன்சாலிடேட்டட் இவேபில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். இது என்ன ரிஜெக்ட்னு பார்த்தோம்னாக்கா, ஜிஎஸ்டி நம்பரை வச்சு வேறு யாராச்சும் இவே பில் போட்டாங்கன்னா நமக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்கேஸ் யாராச்சும் தப்பாக போட்டிருக்காங்கன்னா நம்ம அதை போய் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை. அடுத்தது வேரியஸ் ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டு மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது எப்படி, சப் யூசர் மேனேஜ்மெண்ட்டு, மெயின் யூசர் லிமிட்டட் அக்சஸில் மேற்கொண்டு லாகின் சப் யூசர் லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் மெயின் யூசர் அப்படின்னாக்கா எனக்கு கீழே ஒரு 10 பேர் 10 இடத்துல வெவ்வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிவிஷன் அப்படின்னாக்கா, நம்ம லாகின் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவங்களோட லாகின்ல அவங்க இவே பில் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுங்கிறது மெயின் யூசர் நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் சப் யூசர் கான்செப்ட். இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்டேட், கிரீவன்ஸ். இப்போ நம்ம இதை டீட்டெயில்டாக வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இவே பில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இவே பில் மெயின் டேப்பில் ஜென்ரேட் நியூ அதை கொடுத்துட்டேன். மெயின் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். இதில் 2 கேட்டகரி இருக்கும், அவுட்வேர்ட், இன்வேர்டு. டிஃபால்ட்டாக அவுட்வேர்டு டிக்காக இருக்கும். அவுட்வேர்ட்னாக்கா நம்மள்டேருந்து குட்ஸ் வெளியில் போகிறது, நம்ம சேல்ஸ் பண்ணுறது. இன்வேர்ட்னாக்கா நமக்கு மெட்டீரியல் உள்ள வர்றது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. இதுதான் இதோட மீனிங்கு. இப்போ அவுட்வேர்டு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இவே பில் யாரெல்லாம் போடலான்னு பார்த்தோன்னாக்கா, சேல்ஸ் பண்ணுறவங்க, வாங்குறவங்க, டிரான்ஸ்போர்ட்டர், இந்த 3 பேரில் யாரு வேணாலும் போட்டுக்கலாம். சேல்ஸ் பண்ணுறவங்கள கன்சைனர் அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க கன்சைனின்னு சொல்லுவோம். அந்த குட்ஸை கேரி பண்ணிட்டு வர்றவர் டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இவங்க 3 பேரில் யார் வேணாலும் இவே பில் போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அவுட்வேர்டு சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சப் டைப், அது என்னன்ட்டு நம்ம கொடுக்கணும். அந்த இது டாக்ஸபிள் மூவ்மெண்ட்டு அப்படின்னாக்கா, டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த இது. அடுத்தது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா இது, இல்லை ஜாப் ஒர்க்குக்காக இந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா இது. சிகேடி, அடுத்து எஸ்கேடி, சிகேடி, லாட். இது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, செமி நாக்டு குட்ஸ், கம்ப்ளீட் நாக்டு குட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு இம்போர்ட் நம்ம பண்ணுறப்ப ஒரு பெரிய ஆனரில் உள்ளதை நம்ம ஒரே டைமாக ஒரே வெஹிக்கிள்லேயே எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இன்வாய்ஸ் ஒன்று தான் இருக்கும். அப்படி நம்ம ஒரு 2-3 வெஹிக்கிளில் நம்ம அதை கேரி பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம இதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து ரிசிபியன்ட் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற கேட்டகிரி. இது ஓன் யூஸ்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் பிளேஸுக்கு நம்ம குட்ஸை மூவ்மெண்ட் பண்ணிக்கிறது. இது எக்ஸிபிஷன் இல்லை ஃபேருக்காக அந்த குட்ஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன், திரும்ப ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிறப்ப இதை சூஸ் பண்ணிக்கணும். இது லைன் சேல்ஸ் அப்படின்னாக்கா அந்த கேட்டகிரி உள்ளவங்க. எக்ஸாம்பிள் நான் குட்ஸை நான் கேரி பண்ணிட்டு போகிறேன், ஆன் தி வேல நான் சேல்ஸ் பண்ணுவேன். அது யார் வாங்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கேட்டகிரியில் உள்ளவங்க லைன் சேல்ஸு. இது எதுவுமே இல்லைனாக்கா அதர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சப்ளை நான் டிக் பண்ணியிருக்கேன். இங்கே இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ டாக்ஸ் இன்வாய்ஸோட நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன்.
டேட்டு, நீங்கள் இந்த டேட்டு பார்த்தோம்னாக்கா எந்த டேட்டு, அந்த டேட்டை வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படி வரும். அதான் நீங்கள் டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் டேட்டு போகிறோம் இது. அடுத்தது பார்த்தோம்னா அது ரெகுலர்லேயே நீங்கள் கொடுத்துக்குங்க. இதில் நிறையா இருக்கும். இந்த பில் டு ஷிப் டு கான்செப்டில் போகிற மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கொடுக்கணும். இல்லைனாக்கா ரெகுலர்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வந்து சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி பிரின்சிபல் பிஸ்னஸ் பிளேஸோட அட்ரஸ் வந்து இங்கே கேப்சர் ஆகிருக்கும். இன்கேஸ் நம்ம வேறு ஒரு அட்ரஸ்லேருந்து போகுதுனாக்கா நம்ம மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெட்டீரியல் யாருக்கு போகுதுங்கிறது அவங்களோட ஜிஎஸ்டிஎன் நம்பரை வந்து டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும். இது கரெக்டானு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் நேம், எந்த மெட்டீரியல் வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறோம் அது. இப்போ வந்து ஒரு மோட்டார் சைக்கிள்னாக்கா இப்போ நான் ஒரு புல்லட்னு நான் கொடுக்குறேன். 500cc மோட்டார் சைக்கிள் ஹச்எஸ்என் டைப் பண்ணிட்டேன். குவான்டிட்டி வந்து ஒரு குவான்டிட்டி, இங்கே வந்து நம்பர்ஸ், இங்கே வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். பட் டேக்ஸ் ரேட் என்னன்னு கேட்குது. டேக்ஸ் ரேட் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி 14+14. அடுத்தது வந்து செஸ் வந்து ஒரு 3% கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் அப்ளிகபிள் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா 0 தான். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே டேக்ஸ் அமௌண்ட்டு கால்குலேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டரோட ஐடி, அவரோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அப்ராக்சிமேட் கிலோமீட்டர் வந்து பின்கோட் டு பின்கோட் ஃப்ரம் டு, அந்த பின்கோடை வந்து கால்குலேட் பண்ணி சிஸ்டமே 22 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் நேமும் கேப்சர் ஆகிடுச்சு. இங்கே வந்து மோடு, எந்த மோடில் வெஹிக்கிள் போகுது, ரோடா, ரயிலா, ஏரா, ஷிப்பா, ரோடில் தான் போகுது. அடுத்தது ரெகுலராக ஓவர் டைமென்ஷன் கார்கோவா, பெரிய வண்டி அது, இதெல்லாம் ரெகுலர் நார்மலான வண்டியில் தான் நான் அனுப்பிச்சி விட்றேன். அடுத்தது வந்து வெஹிக்கிள் நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் நம்பர் எதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னாக்கா ஒன்றும் கொடுக்க வேண்டாம். போட்டுட்டு ப்ரீவும் பார்க்கலாம், இல்லை டேட்டா கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டு யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இவே பில் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு இவே பில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது பார்ட் ஏ இன்ஃபர்மேஷன். பார்ட் பி இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்துருச்சு. இப்போ பிரிண்ட் அவுட்டில் 2 கேட்டகரி இருக்கும். டீட்டெயில்டு பிரிண்ட், மெயின் பிரிண்ட்டு. இந்த மெயின் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் மட்டும் சிம்பிளாக இருக்கும், இப்படி தான் வரும். இதுதான் இது. டீட்டெயில்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இந்த 2 பிரிண்டில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டோ அந்த பிரிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸிட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இவே பில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேற்கொண்டு நம்ம எத்தனை முறை வேணாலும் அந்த இவே பில்லை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப எப்படி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இவே பில்லில் போகிறோம், பிரிண்ட் இவே பில்லில் நம்ம இந்த இவே பில் நம்பரை வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டீட்டெயில் வந்துடும். கீழே போயிட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இவே பில் போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்ட்டி பி இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஏ இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நான் இப்போ போட்ட இவே பில் தப்பு அப்படின்னாக்கா நீங்கள் அதை கேன்சல் தான் பண்ணணும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கேன்சல் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவாக வந்து ஒரு இவே பில்லை கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். இதில் போயிட்டு கேன்சல், எந்த இவே பில்லை கேன்சல் பண்ணுமோ அந்த இவே பில் நம்பர் டீட்டெயில் வந்து இங்கே டிஸ்பிளே வந்துடும். இங்கே வந்து ரீசன், என்ன ரீசன்னாலும் நான் கேன்சல் பண்ணுறேன். நான் வந்து இப்போ டேட்டா என்ட்ரி மிஸ்டேக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு
நீங்கள் ஏதாச்சும் என்ன ரீசன் அப்படிங்கிறத நீ டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். நான் இன்வாய்ஸ் நம்பர் வந்து ராங்லி அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கேன்சல் கொடுங்க. கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த இவே பில் கேன்சல்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கேன்சல்ட் அப்படின்னு டிஸ்பிளே வந்துடும். அவ்வளோதாங்க. இவே பில் கிரியேட் பண்ணுறது, இவே பில் கேன்சல் பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் மற்ற ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஏதாச்சும் கொரி இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.